சரியா இருக்காமா? வெரி குட். தேங்க்ஸ். சரிப்பா. வரேன். என்னம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டியா? ஆமாங்க. கார்த்திகா எங்க? கார்த்திகா என் கூட தானே. கிளினிக் போகணும், டைம் ஆச்சு, வாமா. வந்துட்டேன். என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? இல்ல, யுஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டில நியூ வெர்ஷன் ரேடியாலஜி கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்னைக்கு நீ கிளினிக் வரல. ஓகே பை. வாமா நம்ம போலாம். எங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எதுக்கு அமெரிக்கா லண்டன்? படிக்க தானே போறா, அதுல என்ன இருக்கு? ஃபாரின் போய் சம்பாதிச்சு யாருக்கு எங்க சொத்து சேர்க்க போறா? இந்த பார்வாசிக்கு படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்க மட்டும் இல்ல, அதுல சேவையும் இருக்கணும். நம்ம பொண்ணு அமெரிக்கா லண்டன் போய் படிச்சு வந்தான்னு வச்சுக்க, நாளைக்கு நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ள கிடைப்பான். வா நம்ம கிளினிக் போலாம். வாமா போர்க்கடி. ஹாய் அங்கிள். என்ன இன்னைக்கு கிளினிக் லீவ் போடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல அங்கிள். சரி சரி போ, உள்ள போ. பாய் அங்கிள். பாய். ஹே கார்த்திகா. என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? நீ உள்ள வா, நான் சொல்றேன்ல. என்னடி? அந்த பசங்கல்ல கார்த்திக் கோஷ்டி. ஆமா. அவனுக்கு எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி. இங்கயா? என்னடி சொல்ற? ஆமா, அவனுக்கு என்ன வேற பாத்துட்டானுங்க. ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எப்ப வேணா உன்னை தேடி வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ, என்னடி பயமுறுத்துற? இப்போ என்னடி பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட. ஐயோ வேணாடி, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாம்? சரி விடு, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? என் வீட்டை பாத்துட்டானுங்க, எப்படியும் நாங்க தான் திரும்பி வருவேன்னு வாசல்லையே காத்து கிடப்பானுங்க. டேய் கார்த்திக், அவ எங்க சுத்தி இந்த வழியாத்தே அந்த வீட்டுக்கு அவ வந்தாள். பாவ யாரு பெத்த பிள்ளைய காலையில இருந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கானடா. அப்புறம் என்னடி ஆகும்? என்ன ஆகும்? நடுராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. பொறுமை இழந்து கேட் ஏறி குதிப்பானுங்க. அழகப்பு, என்ன ஒரு மாதிரி இருக்கு? ஆமா சித்தப்பு. டேய் ஏன்டா பயப்படுறிய? கருப்பு சாமி மாதிரி நாரிக்கு வாங்கடா. சித்தப்பு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு. எதுக்குடா? தூரத்துல ஏதோ ஓனாய் உள்ள வர சத்தம் எல்லாம் கேக்குது சித்தப்பு. தெருநாய் ஊழ விட்டுருக்கும்டா. ஏன்டா பேசாம வாடா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே. என்னடா கதவு திறந்தே கிடக்கு? அழகப்பு, இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல, ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இல்ல. அதேதான், பேசாம திரும்பி ஓடிடலாம். டேய், தூசி தப்பட்ட நூலா மடைக்கு நான் பயந்துக்கிட்டு நான் இருக்கல்ல, தைரியம் மருங்கடா. நீ இரு, நான் போறேன். பஸ் என்ன பஸ், சின்ன பிள்ளை மாதிரி. ஒண்ணு உள்ள வாங்க, இல்ல பயந்தா வெளில போயிடுங்க. நான் வெளில இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வெளியில? உள்ள வாங்க. என்ன ஆவி பேசுது? டேய், ஆவியும் இல்ல கோபியும் இல்ல, ஒரு பெரியவர் உள்ளவான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல. என்னன்னு போய் கேட்கலாம், வாடா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். பொற்கொடியா? அவன் என் பேச்சு தான், மேல இருக்கா. நீங்க? ஐ அம் டாக்டர் ராமநாதன், MBBS கம்ப்ளீட்டட். ஓ, நீங்க? மிஸ்டர் அழகப்பன், பைசால் ஹோட்டல் ஓனர். ஓ மை காட். மை நேம் இஸ் செந்தில். ஐ see. மை நேம் இஸ் கார்த்திக். ஹலோ. இன்னும் யாராவது இருக்கீங்களா? Come on. வாங்க 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 வாங்க. ஈய, என்னங்க இது? வீட்டுக்கு வந்தவங்கள பயமுறுத்திட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்களாம் இங்க வாங்கப்பா. வாங்க. இந்த அப்பத்தா நல்ல அப்பத்தா. ஆமா, அந்த பெரியவர் யார அப்பத்தா? அது என் வீட்டுக்காரரு தான். அவர் அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசி விளையாடிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க, மேல போ. மேலையா? அட மாடிய சொன்னேன்ப்பா. வாங்க வாங்கப்பா, உள்ள வாங்க. ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். ஓ, பொற்கொடியா? அவ என் பேத்தி தான். உட்காருங்க உட்காருங்க. விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? தவளை பக்கோடாவும் பாம்பு சூப்பு பண்ணி. என்ன பிடிக்கலையா? சரி விடுங்க, ஓனா சூப்பும் பல்லி பஜ்ஜியும் செஞ்சு தரேன். அட, நீங்க எல்லாம் வெஜிடேரியனா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன். ஏன் போறீங்க? இருங்க, சாப்பிடலாம். அம்மா! ஊரோரம் புளிய மரம் உளுத்தி விட்டா சலசலக்கும். நான் பிறந்த மதுரையில 6
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கத்தியே கொஞ்சம் எடுத்துடுவோம் சார். உனக்கு வலிக்கல? வலிக்காது சார். வேணா எனக்கு எடுத்துடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுறேன். சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நான் வலிக்காம. டாக்டர் பேல நான் தான்டா. நீ சொன்னாப்ல அது பேய் விடுதாடா. அப்போ சொல்ல ஓடி போயிரலாம். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னடா அப்படி அறவே கண்ணுல வருது? பட பட ஓடியாரா ஓடியாரா ஓடியாரா. பாத்ரா பாத்ரா ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நன்றிலாம் எதுக்குமா? ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ண வச்சிங்க. நாங்க வரோம்மா. இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. நீ நிம்மதியா இருக்கலாமா? நாங்க போயிட்டு வரோம். வாங்கடே. நானும் போயிட்டு வரேம்மா. ஐயோ, அவங்க வராங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. பொறுக்கடி இங்க வா. எங்கள்கிட்ட காஞ்சனா வேலை காட்டுறியா? நாங்கன்னா எமனவே எழுப்பி எள்ளூருண்ட கொடுத்தவங்க. ஏய் என்ன பேய் வச்சு போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா? ஐயோ கார்த்திக், செம்ம பில்லியன் போ. இப்படி ஏய், கட்டிச்ச? போதும் நிப்பாட்டு. இந்த டுமாங்கோரி வேலை எல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன்னு மரியாதையா சொல்லு, இல்ல இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ஏன் பிளட் கேன்சரா? இல்ல வேற எங்க நிச்சயம் பண்ணிட்டாங்களா? ஆமா. மாப்பிள்ள ஃபாரின்ல இருப்பாரு. கார்த்திக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லித்தானே ஏமாத்துவாங்க. ஏய் கார்த்திக் அங்கன்னு மரியாதையா சொல்லு. இது பாரு கார்த்திக், வெயிலுக்கு பயந்து பாம்பு நிழல்ல ஒதுங்கின தவளை மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. இத நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் இஷ்டம். நாளைக்கு காலையில அரளிப்பாறை முருகன் கோயில்ல 10 to 12 முகூர்த்தம். விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ. ஆமா ஏமா ஏய் வேமா வாங்கடா. ஏய் கார்த்திக், what a surprise. ஏனி நான் சொன்னேன்ல. தேங்க் யூ கார்த்திக். எதுக்கு? நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே, அதுக்கு தான். வாழ்த்துறதுக்கு? அதுவும் உங்களை கொடுமை. இந்த மங்கி மண்டையை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம். பாக்குறான் பார், கொரிலாக்கு பாருங்க, குட்டி கொரிலா மாதிரி. இது பாரு கார்த்திக், வந்தமா வாழ்த்தனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்லல. ஏய் எதுமா நல்லா இல்ல? உன் ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிட்டு நீ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க. அது எங்க ஊரோட வழக்கம். இங்க பாரு கார்த்திகா, நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம ப்ளூ கிராஸ் ஃபோன் பண்ணி இந்த ஆளை பிடிச்சு கொடுத்துரு. அது உனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த 3000 ரூபாய் இருக்கு, நல்லாவே நடிச்ச. இப்படி ஏதாவது பஸ் பிடிச்சு ஓடி போயிடு. இந்த வெயிட் செட் வேணா கூட வச்சுக்கோ. கிளம்பு அப்படி. என்ன பேசினது 2000 தானே, அப்புறம் என்ன? இல்ல எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். வேற? எனக்கு என் வைஃப் தான் தேவை. என்ன டார்லிங், உங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறேன். என்னது ஹஸ்பண்டா? ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், என் ஃபேமிலி மேட்டர்ல நீ தலையிடுகாதே. ஃபேமிலி மேட்டர்? டேய், என்ன? ஐயோ யார் நினைச்சிட்டு இருக்க நீ? ஹஸ்பண்ட் சொல்ற ஹஸ்பண்ட்.
ஏய், வா, வா. ஏய், 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 என்னாச்சு என்னாச்சு எந்திரியா யோ, என்னாச்சு யோ, என்ன ஆச்சு ரெண்டு பேரும் அடிச்சுட்டாரு ஏமா கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறியா அறிவு இல்ல அது கேட்க நீ யாரியா? நாங்க அனிமல் பாதுகாப்பு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஏங்க தாலி கட்டின புருஷனை இப்படி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே உங்களுக்கே நல்லா யோ, இருக்கா? எந்திரியா அமெரிக்காவுல இருந்து அடி வாங்க வயா அந்த பனியங்கள் வச்சுன்னு நினைக்காத இதுனா அந்த ஊர்ல பண்ற சடங்கு கட்டின உண்டாட்டியே கை விடக்கூடாது ஏய் பக்கத்துல வந்தா குன்றுவேன் மரியாதையா ஓடி போயிடு என்னையா ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல தைரியமா போயா ஏய் யோ உன்னை பார்த்து நாங்க தான் பயப்படணும் நீ ஏன் பயப்படுற போயா. அது கூட விட்டு தள்ளண்டி. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போறேன்னு சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது நீங்க என்னடானா புருஷன் உயிரை புடிச்சு எமங்கிட்ட கொடுத்துருவீங்க போல இருக்கே டேய் அவன் எனக்கு புருஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல போதுமா கார்த்திகோ டேய் சும்மா ரெடி எல்லாம் உன்னால வந்தது இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சிட்ட என்ன நடிப்பா நான் நினைச்சேன் ஏய் குண்டு இதெல்லாம் உன் வேலை தானா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத கார்த்திகா ஏய் நடி பாக்குற கண்ணை நோண்டிடுவேன் ஏய், நீ வா கார்த்திகா நம்ம போலாம் டேய் எட்ரா கையா உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா எதுக்குடா இப்படி பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா பிடிக்கலன்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்றது ஒத்துக்கலன்னா ஆசிட் ஊத்துறது இல்ல படிப்பை கெடுப்பேன் லைஃபையே கெடுப்பேன்னு மிரட்ட வேண்டியது இத பாரு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல பிடிச்ச மாதிரி நடிச்சேன் என்னோட படிப்பை கெடுத்துருவியோங்கிற பயத்துல தான் அப்படி செஞ்சேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா வாடி போலாம் கார்த்திகா ஒரு நிமிஷம் ம்? வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்றும் வில்லன் கிடையாது விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது வேண்டான்னு சொன்னா விபச்சாரியா இருந்தாலும் தொடக்கூடாது பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன் இப்ப பிடிக்கலன்னு சொல்ற நான் போயிடுறேன் மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை ஏன் மதிக்கிறான் தெரியுமா நம்ம நாட்டு பொம்பளைங்களால தான் அந்த பொம்பளைக்கு மதிப்பு அவங்களோட கற்பு அந்த கற்புன்றது அவங்க உடம்புல மட்டும் இல்ல அவங்க வார்த்தையிலயும் இருக்கு அவங்க கண் பார்வையிலயும் இருக்கு எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட உனக்கு எவன் தாலி கட்டினாலும் அவன் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தாண்டி குட் பை டேய் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிவிட்டாடா